அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா சேலம் மாவட்டம் வேம்புடுதாலயம் மாரியம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு இன்று வந்து பொங்கல் விழா சாயங்காலம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா அலகு குத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அலகு குத்தி பக்தர்கள்லாம் வருவாங்க. இந்த அலகு பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமானது. அதாவது அவங்களோட முதுகில் வந்து அலகு குத்தி காரை வந்து இழுக்கிறாரு. அது அவரோட வேண்டுதல் நிறைவேறியிருக்கும். ஸோ அதற்காக அந்த அலகு குத்தி கார் இழுக்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்திங்க அப்படின்னா பின்னாடியே வந்து ஈக்கோ கார்னு சொல்லி அதை வந்து இழுக்கிறாரு. அதுக்கப்புறம் மயில் அலகு அது மாதிரி நிறைய பேர் குத்தி அவங்கவுங்க நேர்த்தி கடனுக்கு தகுந்த மாதிரி அலகு குத்தி அவங்க பக்தியை வந்து காணிக்கையை வந்து மாரியம்மனுக்கு செலுத்துவாங்க. அதுதான் இப்போ வந்து நடந்துகிட்ருக்கு. அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இது வெறுமனே நம்ம பார்க்குறதுக்கே நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அதை பயபக்தியோடு செய்கிறாங்க. உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து நம்மளால் முடியாது. ஒரு சிலரால் முடியாது, ஒரு சிலரால் கண்டிப்பாக முடியும். ஸோ இன்றைக்கி வந்து சுற்றுப்பட்டு 18 கிராமத்துலேயும் வந்து மாரியம்மனுக்கு வந்து சரியான திருவிழா. ஸோ அங்கங்கே வந்து அற்புதமாக இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், அந்த ஆமணி வந்து எப்படி அவர் இழுக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவாக நான் எடுத்து போட்டிருக்கேன். இன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் விழா, அதுக்கப்புறம் வந்து பூ மிதிக்கிறது, அதுக்கப்புறம் நைட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இந்த மாதிரி சிறப்பாக வந்து கிராமங்களில் தொன்று தொட்டு பழக்கமாக இந்த திருவிழா வந்து நடத்திட்டு வராங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்கவுங்க சொந்த ஊரில் சொந்த மாரியம்மனுக்கு வந்து இந்த மாதிரி பண்டிகை பண்ணுறது வழக்கம்தான். இந்த கோடை வெயிலுக்கு எதுவுமா மாரியம்மனை குளிர்விச்சு பக்தர்கள்லாம் வேண்டுதல் இருந்து 15 நாள் விரதம் இருந்து இந்த திருவிழா வந்து இன்றைக்கி வந்து எல்லாம் முடிக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து இன்னும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரிநாள், அதுக்கப்புறம் மஞ்சள் நீராட்டம்னு சொல்லி இந்த திருவிழா வந்து ஜெகஜோதியாக எல்லாம் கொண்டாடுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.